நிறைய பேருக்கு எஸ்ஐபி பண்ணும்போது ரிட்டர்ன்ஸில் நிறைய டவுட் இருக்கு. அது என்னென்னன்றதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் ரிட்டர்ன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு செக் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண 1 lakh rupees இப்போ 1,50,000 இருக்குன்னா 50% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடை கால்குலேட் பண்ண மாட்டாங்க. செகண்ட் CAGR, காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட். ஆவரேஜா ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ க்ரோ ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண 1 lakh rupees இப்போ 1,50,000 க்ரோ ஆயிருக்குன்னா இதனோட CAGR 14.47%. ஃபர்ஸ்ட் இயர் 1 lakhக்கு 14.47%னா 1,14,470 இருக்கும். செகண்ட் இயர் 1,14,470க்கு 14.47%னா 1,31,100 இருக்கும். தேர்ட் இயர்ல 1,31,100க்கு 14.47%னா 1,50,000 இருக்கும். தேர்ட் XIRR, எக்ஸ்டெண்டட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வருஷத்துல ஃபர்ஸ்ட் 4 மந்த் 10,000 ரூபீஸும், நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு 12,000 ரூபீஸும், நெக்ஸ்ட் 5 மந்த்க்கு 15,000 இது மாதிரி அமௌண்ட்டையும் பீரியடையும் மாத்தி இன்வெஸ்ட் பண்றதுல ரிட்டர்னை கண்டுபிடிக்க யூஸ் பண்றது தான் XIRR. இதை பொதுவாக SIPல யூஸ் பண்றாங்க. இது மாதிரி வேற என்ன ரிட்டர்னை பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. SIPல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.